தேர்தலுக்காக உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை உருவாக்கி மக்களின் வாக்குகளை பெற ஸ்டாலின் அரசு தந்திரம் செய்வதாகவும், பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக பிரச்சனை இருப்பதாக கண்டறிந்தே ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் எனவும் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். மதுரை மத்திய தொகுதியில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் பேசியபோது செயலாளர் மக்களை ஏமாற்றும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் குறித்து விமர்சித்தார். ஸ்டாலின் பல திட்டத்தை அறிவிப்பார். அவர் திட்டத்தை அறிவிச்சு ஒரு பேர் வைப்பார். பேர் வைக்கிறதுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலினுக்கு கொடுத்தா பொருத்தமா இருக்கும். அவ்வளவு பேர் வச்சிருக்கார். ஏதாவது பேர் ஞாபகம் இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம். நலங்காக்கும் ஸ்டாலின் ஒரு திட்டத்தை வச்சா அதோட முடிஞ்சு போச்சு. அதோட உங்களுடன் ஸ்டாலின் இப்ப புதுசா ஒரு அவதாரத்தை எடுத்துக்கிட்டாங்க. வீடு வீடா வந்து இந்த நோட்டீஸை காட்டி இதுல 46 பிரச்சனை இருக்குதான். இந்த 46 பிரச்சனையும் இந்த அரசாங்கம் தீர்க்குமா? நீங்க உங்களுடைய பிரச்சனை மனுவா எழுதி கொடுத்தா அந்த மனுவை சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பாங்களாம். இது நடக்குமா? ஆனா ஸ்டாலின் ஒண்ணு செஞ்சிருக்கிறார். 4 வருஷமா 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக கண்டறிஞ்சிருக்கிறார். ஒரு முதலமைச்சர் பிரச்சனை தீர்ப்பதற்கு பதிலாக பிரச்சனை இருப்பதாக கண்டுபிடித்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான். ஆக அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. அதுக்காக இப்படி மக்களை ஏமாற்றி அவருடைய வாக்களை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசு செய்கின்ற தந்திரம். அது மட்டும் இல்ல, சரி அந்த மனு வாங்குறீங்க, உங்களுடன் ஸ்டாலின் என்ற மனு மக்கள் கொடுக்கறாங்க, பரவாயில்ல, அரசு அதிகாரிகள் நம்ம வீட்டை தேடி வராங்க, நம்முடைய பிரச்சனையை மனுவா கொடுக்கலாம், நிச்சயம் தீர்ந்து நம்பிக்கை இருக்கிறாங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் ஆத்துல இந்த மனு கண்டு எடுக்கிறாங்க. மக்கள் கொடுக்கிற மனு அங்க சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் ஆத்துல கடந்து எடுக்கிறாங்க. அங்க புதுக்கோட்டையில் ஒரு வடை சுடுற கடையில் வடை கட்டுறதுக்கு இந்த மனு வச்சிருக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம்! அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ராணிப்பேட்டையில் இந்த மனு கொடுக்க போறார். உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் வாயிலாக தன்னுடைய பிரச்சனையை மனுவா எழுதி கொடுக்க போறார். அங்க ஒரு காவல்துறை அதிகாரி நெஞ்ச பிடிச்சி கீழே பிடிச்சி தள்ளுறார். இப்படிப்பட்ட சம்பவமெல்லாம் இந்த ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை நேரத்தில் எண்ணி பார்த்து அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்னா கட்டளைக்கு போடுங்க, கூட்டணி கட்சி வேட்பாளர்னா அந்த கட்சியுடைய சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு